அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். சிவனின் தாண்டவத்தால் தான் இந்த உலகம் இயங்குகின்றது. அவரின் ஒவ்வொரு அசைவும் அண்டத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்யவே பல தலங்களில் ஆடவல்லான் பல வகையான ஆடல்களை நிகழ்த்தியிருக்கின்றார். எம்பெருமான் இறைவன் 108 தாண்டவ பேதங்களை ஆடியுள்ளார் என பரதநாட்டியத்தை உலகுக்கு அளித்த பரத முனிவர் கூறியுள்ளார். அவையே கர்ணங்கள் என அழைக்கப்படுகின்றன. தன் ஆடலின் மூலமாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 வகை செயல்களை செய்து, அதாவது நடனம் ஆடி நம்மை ஆட்டுவிக்கின்றார். சிவனின் ஆடல்களில் சிறந்ததாக போற்றப்படுவது 8 வகையான தாண்டவங்களே. இதில் முதல் 7 தாண்டவங்களும் சப்த ஸ்வரங்களை உலகிற்கு அளித்தன. ஆடத் தொடங்கும் முன் ஆரோகணமும் ஆடி முடிக்கையில் அவரோகணமுமாக சரிகமபதனி என்ற 7 ஸ்வரங்களும் உலகிற்கு கிடைத்துள்ளது. அன்னை சிவகாமி காளியாக கோபம் கொண்டிருக்கும் போது அந்த கோபத்தை தணித்து தானும் அவளும் வேறு வேறல்ல என்பதை உலகிற்கு உணர்த்த ஆடிய தாண்டவம் காளிகா தாண்டவம் எனப்படும். இந்த தாண்டவ கோலத்தில் இறைவன் 8 கரங்களில் உடுக்கை, மணி, அக்னி ஆகியவற்றை வலது கரங்களிலும் இடது கையில் அபய ஹஸ்தம், கஜ ஹஸ்தமும் காட்டிய கோலத்தில் காட்சி தருகிறார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் தாமிர சபையில் இந்த வகை நாட்டியத்தை காணலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட உலக நன்மையை முன்னிட்டு சிவபெருமான் அதனை அருந்தினார். விஷத்தின் வீரியத்தால் அவர் மயங்கி பார்வதியின் மடியில் சாய்ந்த அந்த சில நொடிகள் பூமியின் இயக்கம் நின்றது. உலக உயிர்களுக்கு மூச்சுக்காற்று கூட கிடைப்பதில் சிரமம் ஏற்பட தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் மயக்கம் தீர்ந்து எழுந்தருள மனமுருகி வேண்டினர். சிறிது நேரத்தில் பெருமான் மயக்கம் தீர்ந்து கண்விழித்ததை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். அந்த ஆனந்தத்தில் பெருமானை ஆனந்த நடனம் ஆட வேண்ட அப்பொழுது ஆடிய நடனமே சந்தியா தாண்டவம். சந்தியா தாண்டவம் ஆடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வெள்ளி அம்பலம். அன்னையும் அப்பனும் சேர்ந்து ஆடிய நடனம் உமா தாண்டவமாகும். இந்த கோலத்தில் அபஸ்மர புருஷனை மிதித்தபடி ஆடுகின்றார் எம்பெருமான். இந்த நடனத்தில் கஜஹஸ்தம் என்ற முத்திரையை காண்பிப்பதால் இது காத்தல் தொழிலை குறிக்கும் தாண்டவம் எனப்படுகின்றது. இந்த கோலத்தை கண்டு தரிப்பவர்களுக்கு தம்பதியர் ஒற்றுமை சிறந்து விளங்கும். சிவனும் சக்தியும் சமம் என சக்தி உணராததால் சிவனின் சாபப்படி பார்வதி உக்கிரமான காளியாக மாறினாள். தில்லையில் சிவனை அடைய தவம் செய்தாள். ஆனால் சிவன் காட்சியளிக்காததால் மேலும் உக்கிரமாக மாறினாள். அதனால் தில்லைவாழ் மக்கள் பாதிப்படைந்தனர். தேவர்கள் முனிவர்களின் கோரிக்கையையும் நிராகரித்தாள். ஆடல் கலையின் வல்லவனான சிவனை தன்னுடன் போட்டிக்கு அழைத்தாள். சிவனுக்கும் காளிக்கும் இடையே நடனப் போட்டி நடந்தது. கடுமையான போட்டியில் இருவரும் சமநிலையில் இருந்தார்கள். அப்போது காதில் அணிந்திருந்த குண்டலத்தை கீழே விழச் செய்து அந்த குண்டலத்தை தன் கால் விரலாலேயே எடுத்து காதில் மாட்டி நடனமாடினார் எம்பெருமான். முனிவர்களும் தேவர்களும் இருந்த சபையில் காலை உயர்த்த விரும்பாத காளி போட்டியில் பின்தங்கினாள். சிவபெருமான் போட்டியில் வென்றார். காலை உயர்த்தி ஆடிய தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தாண்டவம் ஆடியமையினால் சிவபெருமான் ஊர்த்தவ தாண்டவமூர்த்தி என்றும் ஊர்த்தவ தாண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலின் பெயரையே தமது திருப்பெயராக ஈசன் ஏற்றுக்கொண்ட பெருமை கொண்ட தலம் திருத்தளி. தளி எனில் கோயில் என்றும் நாதர் எனில் இறைவன் என்றும் பொருள்படும். தான் சுயம்பு மூர்த்தியாய் எழுந்தருளிய இத்தலத்தில்தான் கௌரி தாண்டவம் ஆடி அம்பிகைக்கு அவர் அருள் புரிந்தார்.
இந்த தாண்டவம் திரிபுர சம்ஹார தாண்டவம் என்றும் அழைக்கப்படும். விளையாட்டாக ஈசன் அம்பிகையின் கரிய நிறத்தை சுட்டிக்காட்டி காளி என்று விமர்சித்தார். அதனால் பொய்க்கோபம் கொண்ட அன்னை தனது கருநிறத்தை நீக்கி வெண்ணிறம் பெற்றாள். தேவியின் அந்த எழில் வடிவமே கௌரி என்னும் பெயர் பெற்றது. அந்த சூழலில் அவர் ஈசனிடம் திரிபுர சம்ஹாரத்தின் போது ஆடிய தாண்டவத்தை தனக்கு ஆடிக்காட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தாள். அதற்கு ஈசன் அன்னையிடம் தான் பூலோகத்தில் திருப்பத்தூரில் எழுந்தருளுவதாகவும் அங்கே அவள் விரும்பியபடி திரிபுர சம்ஹார தாண்டவத்தை ஆடி காட்டுவதாகவும் வாக்களித்தார். மனம் மகிழ்ந்த கௌரி நந்திதேவருடன் திருப்பத்தூர் வந்தடைந்தாள். நந்தி மத்தளம் வாசிக்க தேவி மனம் மகிழுமாறு ஈசன் திரிபுர சம்ஹார தாண்டவத்தை ஆடி காட்டினார். கௌரி மனம் மகிழ்ந்ததால் இத்தாண்டவம் கௌரி தாண்டவம் ஆயிற்று. நினைத்ததை அள்ளித்தரும் திருவழுவூர் திருக்கோயில் ஊழிக்காலத்தில் எல்லா உலகங்களும் அழிந்தும் இவ்வூர் மட்டும் அழியாமல் நிலைத்து வழுவின காரணத்தால் வழுவூர் என்று பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் இந்த இடம் காடாக இருந்தது. பல முனிவர்கள் தங்கள் மனைவிகளுடன் வசித்து வந்தனர். ஆகவே இந்த இடம் தாருகா வனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த முனிவர்கள் யக்ஞம் செய்தலே தங்கள் வழிபாடாக கொண்டிருந்தனர். முக்தி அடைய இந்த மாதிரி யாகம் செய்தால் போதும், இறைவனை வழிபட தேவையில்லை என்ற எண்ணத்தில் இருந்தனர். இந்த எண்ணத்தால் தாருகாவனத்து முனிவர்கள் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று கர்வம் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்த இறைவன் பிச்சாடனர் திருக்கோலத்தில் தாருகாவனத்துக்கு வந்தார். இறைவனின் பேரழகில் மயங்கிய மக்கள் அனைவரும் இறைவனின் பின்னே சென்றனர். தங்களுக்கு பாடம் புகட்டவே சிவபெருமான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் சிவபெருமானை அழிக்க அபிசார வேள்வி நடத்தி அதிலிருந்து கஜசூரன் என்ற யானையை உருவாக்கி சிவபெருமான் மீது ஏவிவிட்டனர். அபிசார வேள்வியில் தோன்றிய கஜசூரன் சினந்து ஓடிவர கஜசூரனின் உடம்புக்குள் இறைவன் நுழைந்தார். வலி தாங்காமல் கஜசூரன் பஞ்சமுக தீர்த்தத்தில் போய் விழுந்தது. இறைவன் கஜசூரனை அழித்து அதன் தோலை உரித்து போர்த்தினார். கஜசூரனை வதம் செய்த பின் ஆடிய ருத்ர தாண்டவம் தான் கஜ சம்ஹார தாண்டவம். இதனாலேயே இங்குள்ள இறைவன் கரி உரித்த சிவன் என்றும் கஜ சம்ஹார மூர்த்தி என்றும் போற்றப்படுகிறார். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் இப்பூவுலகில் உயிர்களின் நலன் பொருட்டு ஐந்தொழில்களை செய்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவை இந்த ஐந்தொழில்கள் ஆகும். ஈசனின் இந்த 5 தொழில்களையும் உணர்த்தும் பெருங்கருணையின் வெளிப்பாடே நடராஜ பெருமானின் திருவடிவாகும். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது ஆன்றோர் வாக்கு. உலகிலுள்ள பொருட்கள் அனைத்திலும் நிலவும் சீரான இயக்கங்களில் மறைந்திருக்கும் வடிவே நடராஜர் வடிவம். அந்த கருணாமூர்த்தியின் நடனமே இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கை உறுதிப்படுத்தி உலகம் அதன் அச்சாணியில் சுழல்வதை உறுதி செய்கின்றது. வியாக்ரபாதர் தில்லை அம்பலத்தில் ஈசனின் ஆனந்த திருநடனத்தை காண வேண்டும் என்பதற்காக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவமியற்றி வந்தார். தில்லையில் இவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஈசனுக்கு வியாக்ரபுரீஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கப்பட்டது. தாருகாவனத்தில் கஜாசூரனை வதம் செய்த பின் ருத்ரதாண்டவமாடிய ஈசனின் திருவடிகளை பற்றிய முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னித்தருள வேண்டினர். ஈசனும் சினம் தணிந்து மனம் குளிர்ந்து தனது ருத்ரதாண்டவத்தை ஆனந்த நடனமாக மாற்றினார். தாருகாவனத்து மகரிஷிகளும் சர்வேஸ்வரனின் ஆனந்த நடனத்தை கண்டு மகிழ்ந்து அஞ்ஞானம் அகன்று மெய்ஞானம் உண்டாகி ஈசனின் திருவடிகளில் இணைந்தனர். அன்னை விடும் சுவாச காட்டிற்கேற்ப பெருமான் ஆடிய நடனம் இது அஜபா தாண்டவம் எனப்படும். இறைவன் அசைந்து அசைந்து மெதுவாக பொறுமையாக ஆடிய நடனமாகும். அஜபா நடனம் பல ராகங்களின் பிறப்பிடம். இந்த நடனத்தால் இசை, நடனம் போன்ற கலைகள் சிறந்தன. இந்த திருக்கோலத்தில் இறைவனை தரிசித்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும்.